ஐயோ, பயத்துல அடி வயிறெல்லாம் கலங்குதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அங்க இருக்காங்க. கண்டிப்பா நம்மள தூக்க தான் வந்திருக்காங்க. ராசாத்தி பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போல. ஐயோ, சுகர் லெவல் வேற இறங்குதே. குட் மார்னிங் ஆபீசர். மேடம், என்ன நடக்குது கண்மணி? போலீஸ் ஆபீசர் எல்லாம் உனக்கு சல்யூட் பண்றாங்க. அது வந்து இல்ல, நீ சொல்லவே வேண்டாம். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ ஒரு ரகசிய உளவாளி, சிஐடி ஆபீசர். ஒரு பெரிய குற்றத்தை கண்டுபிடிக்க அன்அபிஷியலா இங்க இருக்க. வெல் டன் மை கேர்ள். பெத்த தாய்கிட்டே மறைச்சிட்டியே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாய் மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? லூஸ் மாதிரி பெண்ணாத்திட்டே இருக்க. அப்ப நீ போலீஸ் இல்லையா? சரக்குங்க கார்ல இருக்கு மேடம். யோ, போய் எடுத்துரு. சரிங்க சார். அப்ப நீ போலீஸ் இல்ல, கொள்ள கூட்ட தலைவி, அப்படிதானே? மொன்னாங்கட்டு கொஞ்சம் தான் உளராம இரு. என்னதான் நடக்குது கண்மணி? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. லூஸ் அம்மா, இவங்க எல்லாம் ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட் ஆபீசர்ஸ். நான் செட் பண்ணது. ஒரிஜினல் மாதிரி போய் ராசாத்திய மிரட்டி சிலையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியா? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் கோகிலா? கண்மணி, இந்தாங்க. இதுல 20,000 ரூபாய் இருக்கு. 4 பேரை சமமா பிரிச்சுக்கோங்க. சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வேற ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம். தேவைப்படும் போது கூப்பிடுறேன். உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல. சரிங்க மேடம், நாங்க வரோம். நாங்க வரோம் மேடம். வரோம் மேடம். வாங்க. ராசாத்தி, என்கிட்டயே வா உன் வேலைய காட்டுன. பார்த்தல்ல? ஆமா சார், 4 பேரு, ஒரு இன்ஸ்பெக்டர், என்ன மாதிரி ஆபீசர் ஒருத்தர், 2 கான்ஸ்டபிள்னு சந்தேகம் வராத அளவுக்கு வந்திருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களும் உண்மையான அதிகாரிகள்னு நம்பி ஏமாந்து சிலையை கொடுத்துருக்காங்க சார். இம்மிடியேட்டா அவங்க யாரு என்னன்னு பாருங்க. முக்கியமான பழைய கிரிமினல்ஸ் யாராரு வெளியில இருக்காங்க, அவங்க ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு செக் பண்ணுங்க. சார் சார், ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சிலையை தப்பான ஆள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதை ரெக்கவர் பண்ண நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. சார், ஹலோ, எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. எந்த வண்டியும் விடாதீங்க. யார் வந்தாலும் நிப்பாட்டி செக் பண்ணி அனுப்புங்க. முக்கியமா அவங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஆமா சார்,
ஒரு ஜீப்ல தான் வந்திருக்காங்க. சார். எப்படியும் நம்பர் பிளேட் டூப்ளிகேட்டா தான் இருக்கும். எல்லா செக் போஸ்ட்டுக்கும் தகவல் சார். சொல்லிருங்க. பல கோடி மதிப்புள்ள சிலை, பெரிய சார். இஷ்யூ. ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றது கேளுங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சார். மேடம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னா யார் பதில் சொல்றது? அது இல்ல சார், நான் ஆமா சேகர், கார் பைக்னு அவங்க மாறி இருக்கலாம். சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறீங்களா? என்ன மேடம் கத்திக்கிட்டு இருக்கீங்க? திருடு போன சிலையை கண்டுபிடிக்க நாங்க எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சார், அதை ஈஸியா மீட்கிறதுக்கான வழியை தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க அதை கேட்க தயாராவே இல்ல. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எங்களை விட சிலை மீட்க உங்களுக்கு வழி தெரியுமா? சேர்மன்னா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? சார் சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். ஒரு நிமிஷம் அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்களேன். அப்புறமா உங்க டிசிஷன் என்ன சொல்லுங்க. சார், ஜிபிஎஸ் ட்ராக்கர் அந்த சிலையில இருந்தா உங்களால ட்ராக் பண்ண முடியும்ல? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், இப்ப கேளுங்க சார். உலகத்துல தான் மட்டும்தான் புத்திசாலின்னு நினைக்க கூடாது சார். மத்தவங்களுக்கும் திறமை இருக்குன்னு ஒத்துக்கணும். உண்மையிலேயே சிலையில ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கா? என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல, வந்த ஆபீசருங்க மேல சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சு. அதுவும் போக எங்க ரோஜா குழந்தை சிலைய கொடுக்க வேண்டாம்னு அடம் பிடிச்சா. அதனால ரோஜா குட்டி, இந்த சிலைய கொடுக்க வேண்டாமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க அவசரம் பதட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் டவுட் வருது. ஆனா ஐடி கார்டெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்டரும் வச்சிருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து தான் வரோம்னு சொல்றாங்க. ஒரே குழப்பமா இருக்கே, என்ன பண்றதுன்னே தெரியல. ரோஜா, உண்மையிலேயே அவங்க தப்பானவங்களா இருந்தா சிலையை எடுத்துட்டு போகும்போது அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உன் வாட்ச்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு. அதை வச்சு இந்த சிலை எங்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. சாரி மேடம், உங்களை நாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். சாரி மேடம், மன்னிச்சிருங்க. சரிங்க சார், இப்ப அது முக்கியம் இல்ல. சிலையை ட்ராக் பண்ண உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கான்ஸ்டபிள், நீங்க போயிட்டு ஜீப்ல இருக்கிற லேப்டாப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். கொடுங்க. மேடம், சிலை இருக்கிறது இந்த ஊரோட எல்லையில தான் காட்டுது. 1 ஹவரா எங்கேயுமே மூவ் ஆகல மேடம். அப்போ சிலையை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
சார், ஊர் எல்லைன்னா வந்து அந்த ஜிபிஎஸ் பிரகாரம் பார்க்கும்போது அங்க ஒரு செங்க சொல்ல இருக்கு. அந்த இடமா தான் இருக்கணும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இமிடியேட்டா கிளம்புங்க, அவங்கள பிடிச்சிடலாம். சரிங்க சார், போலாம். வாங்க. சரஸ்வதி, வா போலாம். நாங்க போயிட்டு வந்தோம். போலாம். இங்க பாரு நண்பா, இங்கேயே பிரிச்சுக்கலாம். பேசுனபடி ஆளுக்கு 5000 கொடுத்துரு, நாங்க கிளம்புறோம். டேய், என்ன விளையாடுறீங்களா? இருக்கிறதே 20000. அதுல உங்களுக்கே 15000 கொடுத்துட்டா கார் வாடகை யார் கொடுப்பா? 4000 ரூபாய் கார் வாடகை கொடுத்துட்டு மீதி உள்ள 16000 ஆளுக்கு 4000 பிரிச்சுக்கலாம். ஓ, இந்த கதையெல்லாம் வேணாம். பேசுன மாதிரி ஆளுக்கு 5000 கொடு, இல்ல கதையே வேற மாதிரி ஆயிடும். டேய், புரிஞ்சுக்கடா. எல்லாத்தையும் காருக்கு உங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு யாரா பேமெண்ட் கொடுப்பா? அதை நீ நல்லா யோசிச்சு பார்த்து அதிகமா அமௌண்ட் கேட்டு வாங்கியிருக்கணும். 20000 பார்த்த உடனே பல்ல கட்டிட்டு வந்துட்ட. ஏய், அது முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? கைக்கும் வாய்க்கும் பத்தாமலையா ரிஸ்க் எடுத்து இந்த தொழில பண்ண முடியும்? அந்த பொம்பளை கிட்ட எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கலாம். வா வாயா. சரி வா. ரைட் கட் பண்ணி லெஃப்ட்ல போங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. கண்மணி, இந்த ஐம்பொன் சிலை எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்குடி. பாக்கலாமா? ஆமாம்மா, எனக்கும் கையில வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அவங்க போகட்டும்னு இருந்தேன். எடு பாப்போம். எப்படி இல்ல? ஐயோ ஐயோ அம்மா. கண்மணி, என்னம்மா ஜொலிக்குது இல்ல? குடுமா, நானும் பாக்குறேன். இந்த பாரு. சரி கண்மணி, மிச்சத்தை வீட்டுல போய் பொறுமையா பாத்துக்கலாம். இப்ப உள்ள வச்சலாம். விடு. இன்னும் கொஞ்சம் தூரம். கண்மணி, நீ பெரிய கில்லாடிடி. கோடி கணக்குல விலை போற இந்த சிலைய வெறும் 20000 ரூபாய் கொடுத்து கடத்திட்டு வந்துட்டியே. அந்த மாங்காய் மடையனுங்க 20000 ரூபாய்க்கு உன்னை புகழ்ந்து பேசிட்டு போறாங்க. ஏன் கண்மணி, நம்ம பேசினதை கேட்டிருப்பானுங்களோ? இரு, நான் சமாளிக்கிறேன். என்னப்பா, இன்னும் கிளம்பலையா நீங்க? வேலை முடிஞ்சது, கூலியும் கொடுத்தாச்சு. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கிளம்புங்க. ஒரிஜினல் போலீஸ் வந்துட போறாங்க. போங்க போங்க. ஒண்ணும் இல்ல மேடம், ஒரு சின்ன ஆசை. என்னையா ஆசை தோசைன்னுக்கிட்டு? கிளம்புங்க. இல்ல மேடம், சிலையை தூக்கிட்டு வரும்போது லேசா கேப்ல தெரிஞ்சது அது ஒரு அம்மன் சிலைன்னு. அதான் லேசா பயமா இருக்கு. அந்த சாமி வேற உக்கிரமான சாமியா இருந்து சிலையை தூக்குன பாவத்துக்கு எங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? அதுக்கு அதான் அந்த சிலையை முழுசா பார்த்து ஒரு கும்பிடு போட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். கொஞ்சம் சிலையை வெளியே எடுக்கிறீங்களா? இங்க பாருங்க, செஞ்ச வேலைக்கு பணம் கொடுத்தாச்சு. அதோட உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு முடிஞ்சது.
சிலைய பாக்குறதெல்லாம் நடக்காது, கிளம்புங்க. இப்படி சொன்னா எப்படி மேடம்? ஆ? பார்த்தா நல்லவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சிலையை காட்டுங்க. யோ, இப்போ நீங்க மரியாதையா போக போறீங்களா இல்ல ஒரிஜினல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? ஒரிஜினல் போலீஸா? இங்க ஃபோன் பண்ணு பாப்போம். கண்மணி, விடியா, என் பொண்ண விடியா. யோ, இந்த பாரு, இப்படி கத்திக்கிட்டே இருந்த உன் பொண்ணு கழுத்த மாங்காய் பத்த மாதிரி பீஸ் போட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ, வேணாயா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதயா. அப்ப மரியாதையா சிலையை அங்க கொடு. தம்பி, ஒண்ணு பண்ணவா? சிலைய பார்த்து கும்பிடணும்னு தானே சொன்னீங்க. நான் வேணா அப்படி தூரமா போய் கையில வச்சு காட்டுறேன், நீங்க கும்பிடு போட்டு போய்கிட்டே இருங்க. எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை? எங்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா தெரியுதா உனக்கு? கும்பிடு போடுறதுக்கு ஒண்ணும் நாங்க சிலையை கேட்கல. 1 கோடி ரூபா மதிப்புள்ள சிலைய வெறும் 20,000 ரூபாய் கொடுத்து காரியத்தை முடிக்க பாத்தீங்கல்ல. எங்களை விட பெரிய கேடிங்க நீங்க தான். தம்பி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வெறும் பித்தளை சிலை, அவ்வளவு ரூபாய்க்கெல்லாம் போவாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்ல உட்காந்துக்கிட்டு சில கோடி ரூபாய்க்கு போகும்னு நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். தவளை தம் வாயால கெடுங்கிற மாதிரி நம்ம வாய் தான் நமக்கு பிரச்சனையே. ஒழுங்கு மரியாதையா சிலையை கொடுத்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. இங்க பாரு, சிலைய உன்கிட்ட கொடுத்தாலும் அது உன்னால விற்க முடியாது. அதுக்கான பையர் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்க. அதனால நான் சொல்றது கேளு. இந்த சிலைய நான் வித்து உங்களுக்கு அதுல ஒரு அமௌண்ட் தரேன். என்ன நம்பு. யாரு? நீ எங்களுக்கு அமௌண்ட் தருவ, அதை நாங்க நம்பணும். ஒன்னும் தேவையில்லை. போலீஸ் கிட்ட மாட்டிக்காம எப்படி விக்கணும்னு எங்களுக்கு தெரியும். யோ, என்னையா பேசிக்கிட்டே இருக்க? அந்த பொம்பளை கிட்ட சிலையை போடுங்கயா. குடுத்துருமா? கொடுக்க மாட்டேன். கண்மணி, கண்மணி, கொடுக்க மாட்டேன். குடுத்துருமா? குடுத்துருமா? குடியா. சீக்கிரம் வாங்க. போடி 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 போடி, சீக்கிரம். டேய் நில்லுங்கடா. கான்ஸ்டபிள், அவங்க எல்லாத்தையும் குடிங்க. கண்மணி, டேய் நில்லுங்க. குடிங்க அவங்க. டேய். டேய், விடாதீங்க. டேய், குடிங்க அவங்க. நில்லுங்க. மா, போலீஸ்மா. ஆமா, என்ன பண்றது இப்போ? ஆமா, அங்க போய் மறைஞ்சுக்கலாம். வா வா வா. டேய், நில்லுடா. டேய், நில்லு. சொன்னா கேளு. ஏய் கண்மணி, வா. என்ன மாமா, யாரையுமே காணோம்? அங்க பாரு, போலீஸை பார்த்ததும் ஓடுறானுங்க. எப்படியும் அவங்க பிடிச்சிருவாங்க. சார் சார், அம்மா, கண்மணி, எல்லாம் அந்த குண்டச்சியோட வேலைதாம்மா. அடங்க மாட்டா போல இருக்கு. போலீஸை கூட்டிட்டு வந்து ஆட்டமா போடுறா.